பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் மந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கை எத்தனையோ பாடுகளும் எத்தனையோ துன்பங்களும் நிறைந்தது. இந்த அனித்தியமான உலக வாழ்விலே நாம் கர்த்தரை பற்றி கொள்வதே நலமாக இருக்கிறது. அவர் ஒருவரே நமக்கு ஆறுதல், அவர் ஒருவரே நம்மை பலப்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், தூக்கி நிறுத்துகிறார். நம்ம எப்படியாவது தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி சாத்தானானவன் இரவும் பகலும் முயற்சி செய்கின்றவனாக இருக்கின்றான். இந்த உலகத்திலே வாழ்கிற ஏனைய மக்களை குறித்து, கர்த்தரை அறியாத மக்களை குறித்து அவனுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனால் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளையே அவன் குறிவைக்கின்றான். ஊழியை செய்கின்றவர்களையே அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் கங்கணம் கட்டுகின்றான். தேவனை தேடி ஆண்டவருக்கு பின்பாக வந்து இன்றைக்கு எவ்வளவோ பாடுகள் என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய கூட்டத்தை நாம் காண்கின்றோம். ஏன் அவர்களுக்கு பாடுகள்? ஏன் அவர்களுக்கு உபத்திரவங்கள்? ஏன் அவர்களுக்கு நெருக்கங்கள்? ஆண்டவரை தேடினபடினால்தானே சாத்தானானவன் அவர்கள் மீது கண் வைத்தான். இப்படிப்பட்ட மக்களெல்லாம் பல பாடுகள் உபத்திரவங்களை அனுபவிக்கின்ற பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நிலைத்திருக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். களப்பேறு கைவித்த பிறகு பின் திரும்பி பார்க்கின்ற எவனும் இந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியானவன் அல்ல என்று சொல்லி வார்த்தை சொல்லுகின்றது. எனவே நாம் ஆண்டவருக்கு பின் வந்து விட்டோம். இனி இந்த உலகத்தின் பின்னே நாம் செல்ல முடியாது. கடைசி வரைக்கும் இறுதி பரியந்தம் நாம் நிலை நிற்க வேண்டும். நாம் நிலை நிற்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றவராக, நம்மை தூக்கி நிறுத்துகின்றவராக, நம்ம எல்லாருக்கும் மத்தியில் இது என்னுடைய பிள்ளை என்று சொல்லி காண்பிப்பவராக அவர் இருக்கின்றார். எனவே இன்றைக்கு கர்த்தரை தேடினபடினாலே எனக்கு பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், ஏன் என் வாழ்க்கை இவ்வளவு கசப்பாக இருக்கிறது, ஏன் நான் இப்படியாக நெருக்கப்படுகிறேன் என்று தெரியவில்லை என்று கலங்கி நிற்கிற, அங்கலாய்த்து நிற்கிறது என்னுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை நேசிக்கின்றார். இயேசு உங்களை நேசிக்கின்றார். இயேசு உங்களை விடுவிப்பார். சீக்கிரத்தில் இந்த நெருக்கடிகள் எல்லாம் உங்களை விட்டு கடந்து போகும். கர்த்தர் அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதிப்பார் என்கிற நல்ல செய்தியை என்னால் ஆண்டவரின் சார்பாக நான் அறிவிக்க விரும்புகின்றேன். ரீத்துக்குரியவர்கள், இதன் ஆசிரியர் திராட்சைப்பட தோட்ட ஊழியங்கள், தூத்துக்குடி மாவட்டம் ஆசிரியத்தில் சாத்தான்குளம் ரோட்டில் 5வது கிலோமீட்டர் லெஃப்ட் சைடில் தேவனுடைய மாளிகை என்று ஒன்று இருக்கிறது. அங்கே 3வது சனிக்கிழமை தோறும் கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் பங்கேற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் பெற்று வருகிறார்கள். தேவனுடைய மாளிகை ஒரு பெதஸ்தாவாக இருக்கின்றது. எப்பொழுது பார்த்தாலும் அங்கே ஜனங்கள் வந்து ஜெபிக்கின்றார்கள், ஜெபித்து விடுதலையை பெற்றுக்கொண்டு போகின்றார்கள். இப்பொழுது நாம் அந்த தேவனுடைய மாளிகைக்கு உள்ளாக அடைக்கலான் குருவி இல்லம் எனப்பட்ட அந்த முதியோர் இல்லத்தை கட்டியிருக்கின்றோம். அதற்காக ஆண்டவருடைய கிருபையினாலே பல லட்சங்களை நாம் தண்ணீராக செலவழித்து இப்பொழுது அது அழகாக பிரம்மாண்டமாக தோற்றமளிக்கின்றது. பிரியத்துக்குரியவர்களே, அங்கே 4 பேர்கள் கர்த்தருடைய கிருபையினாலே 4 முதியவர்கள் தங்கியிருக்கின்றார்கள். இன்னும் 46 முதியவர்கள் நமக்கு தேவைப்படுகின்றார்கள். ஒருவேளை வெளிநாட்டில் பிள்ளைகள் இருக்கிறாங்க, வெளியூரில் இருக்கிறாங்க, இல்லைன்னா பக்கத்தில் இருந்தாலும் கவனிக்க முடியல பெற்றோரை, அப்படின்னா தாராளமாக நீங்கள் உங்கள் பெற்றோர் எங்கே கொண்டு வந்து சேர்க்கலாம். இது ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லம், அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம். தினந்தோறும் அங்கே ஜெபங்கள் நடத்தப்படுகின்றது. ஞாயிறுதோறும் ஆராதனைக்கு பிள்ளைகள் அழைத்து கொண்டு செல்லப்படுகின்றார்கள். அங்கே எப்பொழுது பார்த்தாலும் நீங்கள் தேவனுடைய மாளிகையை பார்த்து இல்லை அங்கே போய் சென்று ஜெபித்து கொண்டு இருக்கலாம். விசாலமான பெரிய இடமாக அது இருக்கின்றது. வாக்கிங் போவதற்கும் இன்னும் உங்களை நன்கு கவனிப்பதற்கும் கூட ஏற்ற இடம் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். எனவே விருப்பமுடையவர்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். அங்கே தங்கியிருந்து பணி புரிய நர்சிங் கேர் கொடுக்க நர்சஸ் தேவைப்படுறாங்க என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கும்படியாக விரும்புகின்றேன். நீங்கள் இந்த அடைக்கலான் குருவி இல்லத்தை நீங்கள் தாங்கலாம்.
உங்கள் குடும்பத்தின் சார்பாக யாருக்காவது பிறந்த நாள் நினைவு நாள் வரும் என்றால் அங்கே இருப்பவர்களுக்கு நீங்கள் தாராளமாக இலவசமாக உணவை வழங்கலாம். அதே போல் அங்கே தங்கி இருக்கிறவருக்கு யாரையாவது நீங்கள் அழைத்து கொண்டு விரும்பினால் அவர்களுக்கு தேவையான பண உதவியை மாதந்தோறும் செய்து நீங்கள் அவர்களையும் கூட தங்கியிருப்பதற்கு உதவி செய்யலாம் என்பதையும் கூட உங்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகின்றேன். இந்த வாரம் 4வது வாரமாக இருக்கிறபடினாலே வருகிற சனிக்கிழமை என்று சென்னை வாழ்த்தினங்களே உங்களை தேடி நான் வருகிறேன். காலை 10 மணிக்கு பல்லாவரம் பம்மல் சியோன் காம்ப்ளெக்ஸிலும் 4வது மாடி, மாலை 6 மணிக்கு வேப்பேரி புரஷவாக்கம் BKN பாலர் கல்வி நிலையம் வில்லியன் டெய்லர் ஹாலிலும் வைத்து நம்முடைய விடுதல் கூட்டங்கள் நடைபெறுகிறது. காலையிலே சார் மங்களராஜ் அவர்களும் மாலையிலே சார் அலெக்ஸ் பெஞ்சமின் அவர்களும் உங்களுக்கு நல்ல விருந்து அளிக்கின்றார்கள். அனைவருக்கும் தனித்தனியாக ஜெபிக்கப்படும். நீங்கள் வந்து பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு கூட நாம் கேட்டுக்கொள்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். நாங்களும் கூட உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2 சாமுவேல் 18வது அதிகாரம் 6வது வசனம் முதல். ஜனங்கள் வெளியே இஸ்ரவேலருக்கு எதிராக புறப்பட்ட பிற்பாடு எப்ராயிம் காட்டிலே யுத்தம் நடந்தது. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதின் சேவருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அங்கே அன்றைய தினம் 20,000 பேர் மடியத்தக்கதாக பெரிய சங்காரம் உண்டாயிற்று. பார்த்தீங்களா, எப்ராயிம் நாட்டில் யுத்தம் நடக்கின்றது. தாவீது அங்கே 3 பிரிவாக தன்னுடைய படையை பிரித்து அங்கே அவர் அனுப்பினார் என்று சொல்லி நாம் கடந்த நாட்களில் சிந்தித்தோம். இப்படியாக அவர்கள் போன பொழுது ஒரு பெரிய யுத்தம் அங்கே நடக்கின்றது. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அப்சலோமுடைய தலைமையில் லட்சக்கணக்கில் வராங்க. தாவீதுட்டு அவ்வளோ ஆட்கள் இல்லை. ஆனால் அதில் மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் என்னவென்றால் அந்த லட்சம் இஸ்ரவேல் வீரர்கள் எல்லாம் தாவீதுடைய கை தேர்ந்த அனுபவம் வாய்ந்த வீரர்களுக்கு முன்பதாக வெட்டுண்டு விழுந்தார்கள். இஸ்ரவேலர்கள் மடங்கடிக்கப்பட்டார்கள். அப்சலோமுடைய வீரர்கள் மடங்கடிக்கப்பட்டார்கள், தோற்கடிக்கப்பட்டார்கள். தாவீதுடைய வீரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி நாம் காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, யாரும் எதிர்பாராத விதமாக அப்சலோமுடைய லட்சக்கணக்கான வீரர்கள் எல்லோரும் விழுந்தார்கள், ஓடி போனார்கள். தாவீதுடைய அணி சின்ன அணியாக இருந்தாலும், டீம் சின்னதாக இருந்தால் கூட ஆண்டவர் அவர்களோடு இருந்தபடியினாலே மிகப்பெரிய வெற்றியை அவர் கட்டளையிட்டார். யுத்தத்தினாலே அல்ல, குதிரைகளினாலே அல்ல, ரதங்களினாலே அல்ல, தெய்வத்தினாலே வெற்றி பிறக்கின்றது என்பது இங்கே நாம் காண்கின்றோம். இப்பொழுது நன்கு இவர்கள் இஸ்ரவேல் மணிக்கு வேணும் தாவீதுடைய வீரர்கள் நன்கு அவர்கள் அந்த இடைப்பட்ட நாட்களை பயன்படுத்தி கொண்டு பலப்படுத்தி கொண்டு அவர்கள் முழு பலத்தோடு கூட யுத்தம் செய்து இஸ்ரவேலை மடங்கடித்தார்கள். அதாவது அப்சலோமுடைய வீரர்களை மடங்கடித்தார்கள். 20,000 பேர் ஒரே நாளிலே அவர்கள் அங்கே விழுந்தார்கள், சங்காரம் பண்ணப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் காண்கின்றோம். இதுக்குரியவர்களே, இந்த நாளிலே கூட நாம் ஒரு பெரிய உண்மையை நாம் கண்டுபிடிக்கின்றோம். இந்த நாளில் ஆண்டவர் தாவீதை கைவிடவில்லை. மிகப்பெரிய ஒரு நெருக்கடி தாவீதுக்கு வந்தது, மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்தது. எல்லாம் முடிந்து விட்டதோ என்று எண்ணத்தக்க அளவிற்கு அங்கே ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனாலும் கூட தாவீதை வீழ்த்த முடியவில்லை, தாவீதுடைய டீமை வீழ்த்த முடியல. ஆனால் வீழ்த்த நினைத்தவர்கள் அங்கே வீழ்ந்து போனார்கள் என்று சொல்லி காண்கின்றோம். இதுபோல் சில யுத்தங்கள், இதுபோல் சில போராட்டங்கள், பயங்கரங்கள், எதிர்பாராத நேரத்தில் பிசாசின் கிரியைகள், செய்வனைகள், ஏவல்கள், இதில் மிகப்பெரிய வியாதிகள், மிகப்பெரிய பண போராட்டங்கள், உங்கள் மேலே வழக்குகள், உங்கள் மேலே பயங்கரமான குற்றச்சாட்டுகள் என்று சொல்லி திடீரென்று சொல்லி ஒரு பெரிய யுத்தம் வந்து நீங்கள் அழிந்து போய்விடுவது போல, அதாவது தேவனுடைய பிள்ளையாகி நீங்கள் வீழ்த்தப்படுவது போல தோற்றமளிக்கலாம். உங்களை வீழ்த்தி விடுவோம் என்று சொல்லி அநேகர் கங்கணம் கட்டி கொண்டிருக்கலாம். அவன் எப்படி ஜெபிக்கிறான்னு பார்ப்போம், அவன் எப்படி ஊழியம் செய்கிறான்னு பார்ப்போம், அவன் எப்படி நிற்கிறான்னு பார்ப்போம்னு சொல்லி அநேகர் பேசி கொண்டிருக்கலாம். ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியத்துக்குரியவர்களே, உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் தான் வீழ்ந்து போவார்களே அன்றி நீங்கள் வீழ்ந்து போவதே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளை வீழ்த்தவே முடியாது. வீழ்த்த முடியுமாங்க? வீழ்த்த ஆண்டவர் விட்டுருவாரா? விடவே மாட்டார். இதை இந்த சரித்திரம் நமக்கு அழகாக சொல்லி காண்பிக்கின்றது. வீழ்த்த நினைத்த அப்சலோமும் அவனுடைய வீரர்கள் விழுந்தார்கள், வீழ்த்த நினைக்கப்பட்ட தாவீதோ அங்கே எழும்பி நின்றார் என்று சொல்லி நாம் காண்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஆதியாமங்களில் அந்த புக்ஸிலிருந்து எடுத்து நீங்கள் ரெவலேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது ஆபிரகாமாக இருக்கட்டும், ஈசாக்காக இருக்கட்டும், யாக்கோபாக இருக்கட்டும், யோசேப்பாக இருக்கட்டும், எலியாவாக இருக்கட்டும், எலிசாவாக இருக்கட்டும், அப்படி நீங்கள் புதிய ஏற்பாட்டில் அவருடைய சீடர்களாக இருக்கட்டும், வீழ்த்த எத்தனை பேர் நினைத்தார்கள் என்பது உண்மைதான். அவர்களுக்கு யுத்தம் நடந்தது என்பது உண்மைதான். ஆனால் முடிவிலே அவர்களை யார் வீழ்த்த நினைத்தார்களோ அவர்கள்தான் வீழ்ந்து போனார்கள். யூதர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டிய அந்த ஆமான்
அவன் அந்த தூக்கு மரத்திலேயே அவன் தூக்கப்பட்டு, அவன் ஆயத்தப்படுத்திய தூக்கு மரத்திலே தூக்கப்பட்டு செத்து போனான். ஆனால் மொர்தெகாயையும் யூதர்களையும் அழிக்கவே முடியவில்லை. எனவே யுத்தத்தின் மத்தியிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா, இவ்வளோ கடன் பாரங்கள் இருக்க நான் என்ன ஆவேன், இவ்வளோ பெரிய வியாதி வந்துட்டு நான் என்ன செய்வேன், சாத்தானே அழிச்சிருவேன்னு சொல்லி நிற்கானேன்னு சொல்லி கலங்கி நிற்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வீழ்த்தப்பட மாட்டீர்கள். உங்களை வீழ்த்த ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். நீங்கள் அழிந்து போக ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆண்டவர் உங்கள் பக்கம் இருக்கிறேன் என்பதை எல்லாருக்கும் காண்பிப்பார். அதற்காகத்தான் இப்படிப்பட்ட யுத்தங்களை, இப்படிப்பட்ட பிரச்சனைகளை, இப்படிப்பட்ட வியாதிகளை, இப்படிப்பட்ட கடன் பாரங்களை கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு யுத்தத்தை அனுமதித்து அந்த யுத்தத்தில் மாபெரும் வெற்றியை உங்களுக்கு கொடுத்து, கீழே விழுந்து கிடக்கிற உங்களை உயரத்தில் தூக்கி வைத்து, வியாதியை மடங்கடித்து அப்புறப்படுத்தி, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், கதை முடிந்தது என்று சொல்லலாம், அப்படிப்பட்ட நேரத்திலே உதவி செய்து அந்த வியாதியை தெய்வீக சுகம் கொடுத்து அப்புறப்படுத்தி தூக்கி நிறுத்தி, நான் என் பிள்ளைகளோடு இருக்கிறேன் என்று அவர் காண்பிப்பார். அதற்காகத்தான் இந்த யுத்தங்களை அவர் அனுமதித்தார் என்று சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும். மாபெரும் வெற்றி தாவீதுக்கு இருந்தது போல உங்களுக்கும் ஒரு மாபெரும் வெற்றி காத்திருக்கின்றது. உங்களுக்கும் கூட ஒரு பெரிய சந்தோஷம் காத்திருக்கின்றது. உங்களுக்கும் கூட ஒரு பெரிய உயர்வு காத்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியத்துக்குரியவர்களே, ஒரே ஒரு அப்சலோமாலே அவனுடைய பேராசையினால 20,000 பேர் அந்த தினத்தில் வெட்டி வீழ்த்தப்பட்டார்கள், இஸ்ரவேல் வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் காண்கின்றோம். ஒரு அப்சலோமுடைய பேராசை, ஒரு அப்சலோமுடைய தவறான ஆசை, அப்பா இருக்கும் பொழுதே அவரை கொண்டு தான் ராஜாவாக வேண்டும் என்கிற ஆசை, ஒரு அப்சலோமுடைய தேவ பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை, துணிகரமான வாழ்க்கை. அப்சலோமுடைய துணிகரத்தை பார்த்தீர்களா? தகப்பனுடைய மறுமனையாட்டிகளோடு கூட அரண்மனை உப்பரைகளே உலகமே காணத்தக்கதை பிரவேசித்த அளவுக்கு துணிகரங்கள் எங்கே போயிற்று? அவனுடைய வாழ்க்கையில் அவன் நிமித்தமாக 20,000 பேர், அவன் பின்பாக சென்ற 20,000 பேர் கொல்லப்பட்டார்கள். ஒரு அப்சலோமுடைய மிகப்பெரிய பாவம் 20,000 இஸ்ரவேலர் புத்திரர்கள் விழுந்து போவதற்கு காரணமாக இருந்தது, மடியத்தக்கதாக காரணமாக இருந்தது. இன்றைக்கு இதே போல தவறான மனிதர்கள் தவறான வாழ்க்கையினாலே தங்களுக்கு பின்பாக வருகிற எத்தனையோ பேர் அழிந்து போவதற்கு காரணமாக இருக்கிறாங்க. அவங்க அழிகிறது மாத்திரமல்ல, அவங்க பின்னால் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களும் அழிந்து போகிறாங்க. பிரியத்துக்குரியவர்களே, நான் சின்ன வயதில் நான் நினைத்து பார்க்கின்றேன். இதே போல் தவறான இடங்களுக்கு சென்று தவறான மனிதர்களை பின்பற்றி போய் அங்கே தவறான காரியங்கள் நடந்து வாலிப வயதிலே மடிந்து போன எத்தனையோ பேர்களை நான் அறிவேன். அவர்கள் மாத்திரம் குடும்பத்தோடு இருந்திருந்து நன்கு படித்து இயேசப்பாவுக்கு பயந்து கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள் அல்லவா? ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருக்கலாம் அல்லவா? அதற்கு அனுகூலமான சூழ்நிலைகள் இருந்தது அல்லவா? ஆனால் அந்த கூட்டுக்குள்ளே இருக்காமல், ஆண்டவர் நியமித்த வீட்டுக்குள்ளே இருக்காமல் தவறான நபர்களை அந்த அற்ப பெயருக்காக, புகழுக்காக, தவறான உணர்வுகளுக்காக பின்பால போனதுனால வாலிப வயதிலே அவர்கள் மரித்து போனாங்க. எத்தனையோ பேர்கள் இப்படி தங்களுடைய தவறான ஆலோசனையினாலே, ஆசையினாலே, பேராசையினாலே தனக்கு பின்பாக வருகிற ஜனங்கள் விழுந்து போவதற்கு காரணமாக இருக்கிறாங்க. 20,000 பேர் விழுந்து போனார்கள் என்றால் அதற்கு யார் காரணம் சொல்லுங்க? அப்சலோம் தானே காரணம். அவங்க குடும்பத்தில் எவ்வளோ வருத்தம் வந்திருக்கும், எவ்வளோ அழுதுருப்பாங்க, எவ்வளோ பேர் வாழ வேண்டியவங்க போனாங்க. இதெல்லாம் அப்சலோமுடைய பாவம் தான் காரணம். தனக்கு பின்னாலே வந்த அத்தனை பேர்களும் கெட்டுப்போருக்கு அவன் தான் காரணமாக இருந்தான். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் தவறான நபர்கள் பின்னால் போயிடாதீங்க. தவறான அப்படி ஒரு மாதிரி மேலே இருக்கிறவங்க தவறான வழியிலே சென்று, அநியாயமான வழியிலே சென்று பணம் சேர்த்து வைத்திருப்பவர்கள், புகழ் சேர்த்து வைத்திருப்பவர்கள், தவறான மக்கள், பிசாசின் மக்கள், அவங்ககிட்ட போய் நீங்கள் அவங்க பின்னால் போய் உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாதிருங்கள். இந்த 20,000 பேர் செத்து போனதற்கு அப்சலோம் எனப்பட்ட ஒரு தவறான மனிதனுடைய வாழ்க்கையை காரணம். தவறான மனிதர்கள், தலைவர்கள் பின்னால் போனோம்னா அவர்கள் பின்பாய் செல்கிற நீங்களும் கூட அழிந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மிகப்பெரிய ஆபத்து. ஜாக்கிரதை என்று சொல்லி நான் பேசும்படியாக விரும்புகிறேன். அநேக வாலிபர்கள் கல்லூரியில் படிக்கிற காலங்களிலே அவர்கள் சினிமா நடிகர்களுக்கு பின்னால் செல்கிறாங்க. ஜாதிய தலைவர்கள் ஒருவேளை அதுபோல் வேறு மாதிரி மக்கள் மத்தியில் பின்னால் அவங்க ஈர்க்கப்பட்டு பின்னால் போகிறாங்க. அது தவறு. ரீத்துக்குரியவர்களே, நாம் யாரும் பின்போ செல்கிறோமோ அவர்கள் ஏசப்பாவுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும். அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு நாம் செருப்பாக இருப்பது நல்லது. அவர்களுக்கு பின்பாக நாம் செல்வது நல்லது. அவர்களுக்காக என்ன ஒரு பணிவிடை வேண்டுமென்றாலும் நாம் செய்யலாம். அது நமக்கு ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். சர்ச்சுக்கு போகிறீங்களா, பாஸ்டருக்கு என்னன்னாலும் பணிவிடை செய்யுங்க. எங்கே போச்சுன்னாலும் போங்க. என்ன வேலை செய்யச்சுன்னு சொல்லுங்கள். அவர்களை பின்பற்றுங்க, அது நல்லது. இயேசுவை பின்பற்றுங்கள், அது நல்லது. தாவீது போன்றவர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள், அது நல்லது. ஆனால்
நீங்கள் தவறான நபர்கள் பின்பு சென்று அதுதான் ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கிறதுன்னு நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் முடிவு அது வேதனையாக இருக்கும். முடிவு மிகவும் கசப்பானதாக இருக்கும். எல்லாம் ஆத்துமா கெட்டு போய்விடும். பிரியத்துக்குரியவர்களே, வேண்டாம். நம்முடைய வாலிப காலங்களிலே நாம் யாருக்கு பின்பாக செல்லும்படியாக நாம் அழைக்கப்படுவோம். பிரியத்துக்குரியவர்களே, அந்த எண்ணங்கள் நமக்குள்ளே உண்டாகும். நம்ம கூட இருக்கிற நண்பர்கள், நம்ம கூட படிக்கிறவங்க, அவங்க பின்னால் போகும்போது நாமும் போகலாங்கிற எண்ணங்கள் வரும். வேண்டாம் வேண்டாம், நம்ம அப்படிப்பட்ட தவறான அப்சலோம்கள் பின்னால் நம்ம போக வேண்டாம். ஒரு பெரிய கூட்டம் போகுது, நானும் போனான்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. அழிவுக்கு செல்கிற பாதை, கேட்டிற்கு செல்கிற பாதை விசாலமானது என்று சொல்லி பார்க்கின்றோம். திரளான ஜனங்கள் பாவத்தின் பின்பாக தான் செல்லுவாங்க. அவங்க போகட்டும், நாம் போக வேண்டுங்கிற அவசியம் இல்லவே இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பிரியத்துக்குரியவர்களே, இந்த 20,000 பேர் மாத்திரம் அவங்க உலக தாவீது கூட இருந்திருப்பாங்கன்னா மடிந்து போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தவறான தலைவரின் பின்பு வந்தபடியினால் தானே அவர்கள் விழுந்து போனார்கள் என்கிற அந்த உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் இன்றைக்கு யாரை தலைவராக வைத்திருக்கின்றோம்? யாரை நாம் முன்மாதிரியாக வைத்திருக்கிறோம்? ஹூ இஸ் யுவர் ரோல் மாடல்? கம் ஆன் டெல் மீ. யாரை நீங்கள் முன்மாதிரியாக வச்சுருக்கீங்க? யாரை மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க? யாரை மாதிரி நடக்கிறீங்க? யாரை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? யாரை மாதிரி நீங்கள் ட்ரெஸ் பண்ணணும்? யாரை மாதிரி நீங்கள் பேசணும்? அப்படிங்கலாம் உங்களுக்கு ஆசைகள் இருக்கிறது. சிந்திச்சு பாருங்கள், பதில் சொல்லுங்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்விலே நம் தகப்பனை போல, சொந்த தகப்பனை போல இருக்கலாங்கிறது ஆசைப்படுவது தவறல்ல. பரம தகப்பனை போல இருக்கணும்னு ஆசைப்படுவது தவறல்ல. அவரை போல தாழ்மையுடையவராக இருக்கணும்னு ஆசைப்படுவது தவறல்ல. ஆனால் வேறு இந்த உலகத்து மக்களை போல நீங்கள் வேஷம் போட்டு அவர்களை போல இருக்கணும், பின் செல்லணும்னு நினச்சிங்கன்னா ஈர்த்துக்குரியவர்களே, அது மிகப்பெரிய ஆபத்துகளையே கொண்டு வரும் என்பதை நீங்கள் நினைக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். 20,000 பேர் அந்த நாளிலே ஒரே நாளிலே மரித்து போனார்கள். மிகப்பெரிய சங்காரம் இஸ்ரவேலிலே உண்டாயிற்று. அவருடைய எதிரிகளாலே உண்டாகவில்லை, அவர்கள் சொந்த பாவத்தினாலே விழுந்து போனார்கள். இது ஒரு எச்சரிப்பாக நமக்கு இருக்கட்டும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், 8ஆம் வசனம். யுத்தம் அந்த தேசம் எங்கு பறந்தது. அன்றைய தினம் பட்டயம் பட்சித்த ஜனங்களை பார்க்கிலும் காடு பட்சித்த ஜனம் அதிகம். 20,000 பேர் விழுந்து போனார்கள். அப்சலோமுடைய அந்த டீம் முழுவதுமாக தோற்று போனது. Totally the Absalom's men were defeated and the reason for that, அதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, பட்டயம், யோவாவுடைய பட்டயம், ஈத்தாயுடைய பட்டயம், அபிஷாயுடைய பட்டயம் பட்சித்தவர்களை காட்டிலும் காடு பட்சித்தவர்களே அதிகம். நாட்டுக்குள்ளாக யுத்தம் நடக்கவில்லை, இப்பொழுது காட்டுக்குள்ளாக யுத்தம் நடக்கிறது. இந்த காட்டுக்குள்ளே ஏற்கனவே தாவீது வந்துட்டார், அவங்க பின்னால் இருந்தவங்களாம் வந்துட்டாங்க. அவங்களுக்கு இந்த காடு நல்ல பரிச்சயம். ஆனால் உள்ளே முதலாக யுத்தத்துக்கு வந்திருக்கிற அப்சலோமுக்கும் அவருடைய வீரர்களுக்கும் இந்த காடு பரிச்சயமானதல்ல. அவர்கள் எல்லாரும் நாடுகளிலே, வீதிகளில், இல்லைன்னா பெரிய கிரவுண்டில் சண்டை போட்டு பழக்கமானவங்க. இது காடு. இந்த காட்டில் எங்கே எப்படி போகணும், எப்படி ஓடணும் எதுவும் அவங்களுக்கு தெரியாது. அதனால் அந்த காட்டில் நீங்கள் பட்சிக்கப்பட்டார்கள். காடு அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு வலையாக இருந்த வலையிலே அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். பிரியத்துக்குரியவர்கள், அநேகர் அந்த காட்டிலே மரங்களாலே பட்சிக்கப்பட்டார், விழுந்து போனார்கள். இதில் ஒரு பெரிய பாடம் இருக்கிறது. தெரியாத இடத்திற்குள்ளாக போய் யுத்தம் செய்வோம் என்றால் அது ஜீவனையை பறித்துவிடும். நமக்கு தெரிஞ்சதை மாத்திரம்தான் நம்ம தலையிடணும், தெரியாத நம்ம தலையிடக்கூடாது என்று சொல்லி இதன் மூலமாக இந்த 20,000 பேர் நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு பைக்கை சரியாக ஓட்ட தெரியாதவங்க, காரை சரியாக ஓட்ட தெரியாதவங்க அதை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா பெரிய அழிவு. தெரியாத ஒன்றை கார் எடுத்து ஓட்டினாங்கன்னா பெரிய அழிவு. இன்றைக்கி ஒரு சகோதரி நான் டிவியில் பார்த்தேன், ரிவர்ஸ் காரை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சரியாக தெரியாதனால ஓட்ட பழகுறாங்க. அப்போ தான் வேகமாக மிதித்து எத்தனை பேர் செத்து போனாங்க. தெரியாது காரை எப்படி ரிவர்ஸ் எடுக்கணும் ஆரம்பத்தில் தெரியாதல்லவா. அவசரப்பட்டபடினாலே, தெரியாத ஒன்றில் தலையிட்டபடினாலே எத்தனை பேர் மரித்து போனாங்க. இன்றைக்கி தெரியாத ஒன்றிலே தலையிடும்படியாக அநேகர் விரும்புகிறாங்க. அது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு அவங்களுக்கு தெரியறதில்ல. ஒரு ஊழியக்காரனை கேவலமாக பேசணும்னு அவங்க துணிகிறாங்க. என்னன்னே தெரியாது, ஆனால் ஊழியக்காரனை குறித்து கேவலமாக பேச வேண்டும் சொல்லி அவங்க துணிகிறாங்க. மிகப்பெரிய ஆபத்து. பிஸ்னஸில் முன்ன பின்ன சரியாக தெரியாது, அதில் போய் பல லட்சங்களை கோடிகளை போட்டோன்னா மிகப்பெரிய ஆபத்து. முன்ன பின்ன தெரியாதவங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட அதிகமாக போய் நீங்கள் பழகினீங்கன்னா, அவங்கள்ட்ட அதிகமாக நேரத்தை செலவழிச்சிங்கன்னா அது மிகப்பெரிய ஆபத்து. வாலிப மகளே, முன்ன பின்ன தெரியாத ஒருவனோடு கூட ஏவாள் பேசினபடினால் தான், பாம்போடு பேசினபடி தான் அழிந்து போனா. இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் முன்ன பின்ன தெரியாதவங்களோட சேட் பண்ணி பழகி நீ வருவாய் என்றால், தெரியாத காரியங்களில் தெரியாத நபர்களோடு நீ களவாய் என்றால் அது மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வந்துவிடும், ஜீவனையை பறித்துவிடும்.
தெரியாத விஷயங்களில் நம்ம தலையிட வேண்டாம். இது எனக்கு தெரியாது, எனக்கு முடியாது நம்ம முதலே சொல்லிவிடுவோம். அது நமக்கு அவமானம் அல்ல. இது எனக்கு தெரியாதுங்க, சாரின்னு சொல்லி முதலே சொல்லிடுவோம். தெரியாத ஒன்றை தெரிந்தது போல நாம் பேச வேண்டாம், தலையிட வேண்டாம். காட்டில் எனக்கு யுத்தம் செய்ய தெரியாது, நான் வரலன்னு சொல்லி நின்று இருந்தா அவங்க செத்து போயிருக்க வேண்டாம் அல்லவா? தெரியாத ஒன்றில் ஏன் அவர்கள் தலையிட்டார்கள்? விளைவு என்ன தெரியுமா? அந்த 20,000 பேர் செத்து போனார்கள். பட்டயம் பட்சித்தவர்களை காட்டிலும் காடு பட்சித்தவர்களை அதிகம் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது அல்லவா? எழுத்துக்குரியவர்கள், தெரியாத ஒன்றில் தலையிடாதீங்க. தெரியாத ஒன்றில் போய் பேசாதீங்க. சின்ன வயசில் நான் எங்கள் அம்மா இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் எனக்கு இப்போ வரைக்கும் ஹிந்தி படிக்கணும் ரொம்ப வெறி. டெய்லி ஹிந்தி சேனலை 1 மணி நேரம் 2 மணி நேரம் நான் ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் போட்டுட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். அதை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்றேன். எனக்கு ஹிந்தியில் போய் மெசேஜ் கொடுக்கணும், இசப்போ வார்த்தை அறிவிக்கணும் எனக்கு ஆசை. அப்போவுமே சின்ன வயசில் இருக்கும்போதே துமாரானா கியா ஹை, அதாவது உன் பெயர் என்னங்கிறத 1 சென்டென்ஸ் எனக்கு தெரியும், இன்னும் 2-3 குட்டி சென்டென்ஸ் தெரியும். ஒருக்கா இதே மாதிரி பிள்ளைங்க அதை நம்முடைய நாட்டு மிலிட்ரின்னு நினைக்கிறேன், அவங்கெல்லாம் ஃபுட்பால் ஆடுறதுக்கு நேரத்துக்கு வந்திருந்தாங்க ஹிந்திக்காரங்க. நான் போய் ஒருத்தர்கிட்ட போயிட்டு துமாரானா கியா ஹை அப்படின்னு கேட்டேன். அவர் என்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஹிந்திலேயே பேசினார். எனக்கு ஹிந்தி தெரியும்னு நினச்சிட்டு. சத்தியமாக எனக்கு எதுவுமே தெரியாது. நான் வாழ்க்கை வெறுத்து போயிட்டேன். தெரியாத ஒன்றை தெரிஞ்ச மாதிரி காட்டினதுனால அவர் 1/2 மணி நேரம் ஹிந்தியில் என்கிட்ட பேச ஓடி வந்தேன். கடைசியில் அவமானப்பட்டு ஓடி வந்தேன். பிரியத்துக்குரியவர்களே, தெரிஞ்சால் நம்ம தெரியும்னு சொல்லணும், தெரியலை எனக்கு தெரியாதுன்னு சொல்லணும். இதில் நம்ம ஒன்றும் கெட்டு போகிறது. ஆமென்றும் ஆமேன் என்றும் கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கத்தக்க தெரியாது தெரிஞ்சது மாதிரி நம்ம இன்னைக்கு காட்டணும்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. இல்லாத இருக்கிற மாதிரி காமிக்கணும்னு நினைக்கிறாங்க. தான் பெரிய பணக்காரர் மாதிரி காமிக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லை, அவசியமே இல்லை. நாம் தெரியாத விஷயங்களை தலையிடவே கூடாது. தெரியாத மனிதர்களோடு கலவக்கூடாது. தெரியாத மனிதர்களோடு கூட, புரியாத மனிதர்களோடு ரகசியங்களை சொல்லக்கூடாது. கூட்டணி சேரக்கூடாது. நான் தெரியாத இடங்களில் போய் நம்ம தலையிட வாழக்கூடாது. பிரியத்துக்குரியவர்களே, அது பெரிய ஆபத்தை கொண்டு வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மிகப்பெரிய அபாயங்களை, உயிரே போகக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்துவிடும். அதைத்தான் இந்த 20,000 பேரும் சந்தித்தார்கள் என்று சொல்லி நான் காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களை, வாலிப பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்கு இந்த மாதிரி அட்வென்ச்சரஸாக அவங்க இருக்கிறதுனால எது அவர்களுக்கு த்ரில்லாக இருக்குதோ அதில் தான் அவங்க போகிறாங்க. ஆனால் இந்த பாதையில் போனால் எப்படி முடியும் என்பதை அவர்கள் அறியவில்லை. இது தெரியாத ஒரு காரியத்தில் தலையிட்டால் அது என்ன ஆகுங்கிறத அவங்க சிந்தித்து பார்ப்பதில்லை. அதனால தான் பிரச்சனையில் சிக்கிக்கிறாங்க. நம்ம எதுனாலும் சிந்தித்து பார்ப்போம், யோசித்து பார்ப்போம். நமக்கு வாழ்க்கையில் அவசரமே தேவையில்லை. எதுக்கு நம்ம அவசரப்படணும்? அவசரப்பட்டு பைபிளில் எத்தனை பேர் தங்களுடைய ஓட்டத்தை முடித்தார்கள். அவசரப்பட்டு எத்தனையோ பேர் செயல்பட்டு தான் இன்னைக்கு எவ்வளோ நஷ்டத்தை அடைந்தார்கள் என்று சொல்லி இந்த பைபிள் அழகாக நமக்கு சுட்டித்து காண்பிக்கின்றது. ஆனால் நம்முடைய வாழ்விலே நாம் கடந்து போகும் நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் தெரியாத காரியங்களிலே தலையிட வேண்டிய சூழ்நிலைகள் வரும்பொழுது, தெரியாத மனிதர்களோடு பழகணுங்கிற ஒரு கட்டாயங்கள்லாம் வரும்போது, இல்லை எனக்கு தெரியாது, எனக்கு வேண்டாம், கொஞ்சம் பொறுத்துக்கிறேன், எனக்கு அவசரம் இல்லை என்று சொல்லி நாம் பின்வாங்கி கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொன்னால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். நம்முடைய கர்த்தர் நீ போன்னு சொன்னால் நம்ம தாராளமாக ஆபிரகாம் சொன்ன மாதிரி போன்னு சொன்னால் போகலாம். ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் நாம் அவசரப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில தெரியாத காரியங்களை தலையிடுவோம் என்றால் அது அழிவே ஏற்படுத்தும். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் ஒரு அற்புதமான செய்தியை நான் கண்டோம். தவறான தலைவரின் பின்பு வந்த 20,000 பேர் மடிந்தார்கள். ஒரு மனிதனுடைய பேராசை எத்தனை பேர் வீழ்வதற்கு காரணமாக இருந்தது என்று நான் காண்கின்றோம். அடுத்தாப்புல தேவனுடைய பிள்ளைக்கு யுத்தம் வந்தது. அந்த யுத்தம் நிற்கலை, அந்த யுத்தம் ஜெயம் பெறலை. மாறாக தேவனுடைய பிள்ளையாகி தாவீதை ஜெயம் பெற்றார். உங்களுக்கு விரோதமாக எவ்வளவு பெரிய யுத்தம் வந்தாலும், எவ்வளவு பெரிதான எதிரி வந்தாலும், எவ்வளவு வலிமையானவர்கள் பணக்காரர்கள் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் செஞ்சாங்களோ அவங்களை நிற்க முடியாது, அவங்க இல்லாமல் போயிடுவாங்க. கடைசியாக பார்க்கிறோம், தெரியாத இடத்துக்குள்ளாக அவர் யுத்தம் செய்ய வந்ததுனால தான் மிகப்பெரிய அழிவை சந்தித்தார். தெரியாத காரியங்களை தலையிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கின்ற பொழுதே நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் பிள்ளைகள் கற்றுக் கொடுங்க, மகனே மகளே, தெரியாத காரியங்களை தலையிடாத, தெரிஞ்ச மாதிரி நீ பேசாத, அப்படி ஒரு புகழ் நமக்கு வேண்டாம். தெரியாத மனிதர்களோடு நீ கலந்துராத ஐயா, அது மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வரும்னு சொல்லுங்கள். அதற்கு அவர்கள் கீழ்ப்படிவார்கள் என்றால் மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் வந்து சேரும். கீழ்ப்படியவில்லை என்றால் உயிருக்கே ஆபத்து போன்ற நிலைமை வந்துவிடும். எனவே இந்த 3 காரியங்களில் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 3 காரியங்களின் ஆபத்தில் வைங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது.
ரெண்டாவது, ஒரு மனிதனை பின்பற்றின தவறான மனிதனை பின்பற்றினால 20,000 பேர் விழுந்தாங்க. மூன்றாவதாக, தெரியாத காட்டுக்குள்ள வந்து யுத்தம் செய்ய வந்ததுனால 20,000 பேர் சங்காரமானாங்க. தெரியாத காரியங்களை தலையிடக்கூடாது. இந்த 3 காரியங்களை வைத்து நான் ஜெபிப்போமா? ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார், இடைப்பட்டிருக்கிறார். ஒரு காரணம் இல்லாமல் அவர் இந்த வார்த்தைகளை தரமாட்டார். ஒரு நோக்கம் உண்டு. இந்த செய்திகளை நீங்கள் நாள்தோறும் கேட்குறீங்கன்னா ஒரு காரணம் உண்டு. ஆண்டவர் ஏதோ சில காரணங்களுக்காக உங்களுக்கு ஆலோசனைகளை, தெய்வீக ஆலோசனை கொடுத்துட்ருக்காரு. நன்றின்னு சொல்லுங்கள். ஏசப்பா நமக்கு தோத்திரம்னு சொல்லுங்கள். மனிதர்கள் சின்ன ஹெல்ப் பண்ணால் கூட எத்தனை தேங்க்ஸ் சொல்கிறோம். ஏசப்பா எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நமக்கு எவ்வளவு ஆபத்துலேருந்து பாதுகாத்துருக்குறாங்க. மலை போல் வந்து பிரச்சனைகளை பனி போல் நீக்கியிருக்கிறாங்க இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அமைதியை கொடுத்துருக்குறாங்க, சமாதானத்தை கொடுத்துருக்குறாங்க இல்லையா? நம்ம இன்றைக்கி உயிரோடு இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. நான் இருப்பது நிர்மூலம் ஆகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை அல்லவா? எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம், நன்றி நிறைந்த உள்ளத்தோடு காணப்படுவோம். துதித்தலே ஏற்றதும் தகுதியுமாக இருக்கிறது. துதிபடி மத்தியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர், இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாய கர்த்தர். அவர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். பாவிகளாகி நம்மை தெரிந்து கொண்டார், நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். அப்பா, இந்த அருமையான நாளிலும் கூட வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வியாதிகளின் தகப்பன் பிசாசானவன் எவ்வளோ வியாதிகளை கொண்டு வந்து எத்தனையோ பேர்களை அவன் சங்காரம் பண்ணி போடுகிறான். அவனுடைய பிடியிலிருந்து, இந்த வியாதி நகோர பிடியிலிருந்து தப்பு வைக்கும் மால் மாத்திரம்தான் கூடும். எவ்வளோ பேர்களுக்கு சுகம் கொடுத்துருக்கிறீங்க. இந்த நாளில் யார் வியாதிப்பட்டு எசப்பா எனக்கு சுகந்தாரும், எசப்பா என் பிள்ளைக்கு சுகந்தாரும், எசப்பா எனக்கு சுகந்தாருன்னு சொல்லி யாரெல்லாம் கேட்குறாங்களோ ஒவ்வொருவருக்கும் மனம் இறங்கி ஒரு அற்புதத்தை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் திருநாமத்தினாலே எல்லா காரியங்களும் நீங்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, ஓரா பாகாபானா சந்தராதியாக்காரா, மருத்துவர்களால் கொடுக்க முடியாத சுகத்தை கர்த்தர் இப்பொழுதே கொடுப்பீராக. உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, கல்வாரி வல்லமை, அந்த வல்லமை இப்பொழுது வியாதிப்பட்ட சரணங்களுக்குள்ளே கடந்து போவதாக. புண்கள் மறையட்டும், கட்டிகள் மறையட்டும், செயல்படாமல் இருக்கிற அவயங்கள் செயல்படட்டும், கெட்டுப்போன அவயங்கள் அப்படியே மறைந்து புதிய அவயங்களை தோன்ற பண்ணுவீராக. மனிதனுடைய அவயங்களை படைத்த கர்த்தருக்கு அதை சரி செய்வது எவ்வளவு லேசான காரியம். ஆண்டவரே, செயலிழந்து கிடக்கிற அவயங்கள் இயேசுவி நாமத்தில் உயிர் பெறட்டும். உழந்து போன எலும்புகள் உயிர் பெறட்டும். உடைய பிள்ளைகளுக்கு புதிய பலனை தந்து வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, மரணத்தை கொண்டு வந்துவிட வேண்டும் என்று போராடுகிற பொல்லாத சாத்தானின் தலையை நசுக்கி உடைய பிள்ளைகளை விடுவிப்பீராக. ஆண்டவரே, விபத்தை சந்தித்து உருக்குலைந்து போயிருக்கிற பிள்ளைகளை மறுபடியும் எப்படியாவது எழுப்பி நிறுத்தும். கொடூரமான ட்ரீட்மெண்டால் அப்படியே சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு மறுபடியும் நிற்க பலன் தாரும். தூக்கம் இல்லையே, சாப்பாடு இல்லையே, ஐயோ எனக்கு நிற்க முடியலையே, உட்கார முடியல, நடக்க முடியலையே, மாடிப்பள்ளி ஏற முடியலையே, வேலைக்கு போக முடியலையே, படிக்க முடியலையே, சம்பாதிக்க முடியலையே, குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவேன், அந்த உலகத்தில் வாழ்வேனா, 1000 கேள்விகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க. அப்பா, இந்த நாளிலிருந்து அவர்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தாருங்க. இந்த பூமியில் வாழுகிற எல்லோருக்கும் பணம் தேவையப்பா. கடன் பாரங்கள், கடன் நெருக்கங்கள், வருமானமே இல்லை, வேலை இல்லை, ஐயோ நான் வட்டிகளை எத்தனையோ லட்சங்கள் கோடிகளை கட்டுறேன்னு எப்படி தப்புவேன்னு சொல்லி தவிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு நீரூற்றை பாய பண்ணுவீராக. ஆண்டவரே, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் என்று சொன்னப்பட்ட வாக்குத்தத்தங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். கர்த்தாவே, உடைய பிள்ளைகளை அளவில்லாமல் நீர் ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளை தூக்கி நிறுத்தும். ஆண்டவரே, நிரந்தரமான வருமானங்களை உருவாக்கித்தார். வரவேண்டிய பணங்கள் வரட்டும், புது புது அதிசயங்கள் நடக்கட்டும், வழிகள் உண்டாகட்டும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை தாரும். டிரான்ஸ்ஃபர் வேணும், கவர்மெண்ட் ஜாப் வேணும், வீசா வேணும், உதவி செய்யுங்க. கண்கள், கால்கள், கைகள் எல்லா இடத்துலையும் அற்புதம் நடக்கட்டும். வயிற்றில், முதுகில், தலைக்குள்ளே, எல்லா இடத்து மூளைக்குள்ளே அப்படி அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, வாலிபர்கள் அந்த பைக்கு வேகமாக ஓட்டி கொலையுண்ணப்பட்டு விடாதபடி அவன் ஞானத்தை புத்தியும் தாருங்க. ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. வாலிய பிள்ளைகள் வீட்டை விட்டு ஓடி பெற்றோருக்கு பெரிய அவமானத்தை கொடுத்து கொலையுண்ணப்பட்டு விடாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. முதியவர்கள் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளாலே அவளை ஏந்தி கொள்ளுங்கப்பா. பலன் குன்றாதபடிக்கு பாதுகாப்பீராக. கண் இருளடையாதபடி பாதுகாப்பீராக. அப்பா, அப்பா, உமக்கு நன்றி, 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 நன்றி ராஜா, நன்றி அப்பா. எசப்பா, சோதரன் திருமணமாகாமல் குழந்தைகள் பல வருஷமாய் காத்திருக்கிறார்களே, அவருக்கு உதவி செய்யுங்க. உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க அப்பா. இன்னொரு கொள்ளை நோய், இன்னொரு லாக்டவுன் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. கிருபை, 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 கிருபை. இயேசுவின் நாமத்தினால எல்லா நெருக்கடிகளும் மாறட்டும், எல்லா பொல்லாத ஆவிகளும் விலகட்டும். எங்கள் தாய் திரு நாட்டை ஆசீர்வதிங்கப்பா. எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாக என்னுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், போதக பிதாக்கள், ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க. நான் ஸ்ரீ திராட்சை பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற தினந்தோறும் கர்த்தாவே தோத்திரம் ஐயா, ஆண்டவரே தோத்திரம் ஐயா. நம்மளுக்கு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அடைக்கலான்குரிய முதிர் எழுத்துக்கு 46 பேர் தேவையை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நர்சஸ் அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். மையப்படுங்க. இரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அநிவனிக்க பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. God bless you. பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள், திராட்சப்பழத்தோட்ட